வரும் நவம்பர் 16ஆம் தேதி தமிழகம் முழுக்க மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல அவசர கதியில தேர்தல் ஆணையம் அவசர அவசரமா பண்றாங்க. இதுல பல முறைகேடுகள் இருக்கு. பல விஷயங்கள் நிவர்த்தி பண்ணாமலே இருக்கு. பல கேள்விகள் இன்னும் நீதிமன்றத்துல பதிலளிக்காமலே இருக்கு. பீகார்ல இவங்க நடத்தின இதே மாதிரியான அவசர கதியான எஸ்ஐஆரால கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு, திரும்பவும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சேர்க்கப்பட்ட அவலங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நான் என்னுடைய வாக்கு இங்க இருக்கா, இல்லையா, நீக்கப்பட்டதான்னு தெரிஞ்சு நான் திரும்ப போய் அதை சேர்க்கிற வேலையில எத்தனை பேர் ஈடுபடுவாங்க? அதுல எத்தனை பேருக்கு திரும்பவும் சேர்க்கப்படும்? இந்த மாதிரியான பல கேள்விகள் இந்த எஸ்ஐஆரை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா தான் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு ஏகபோக எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லியாச்சு. பாஜகவும் அதிமுகவும் தவிர எல்லா கட்சிகளும் இந்த எஸ்ஐஆர் ரொம்ப அவசர கதியில இருக்கு. இது இப்படி பண்ணக்கூடாது. இதுல பல மோசடிகள் இருக்கு. பலரும் வாக்காளர்களை நீக்குவாங்க. இது பீகார்ல நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கும் அப்படின்னு பல கான்ஸ்பிரசிஸ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலம் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள ஒரு மாத காலத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்களை நம்ம வெரிஃபை பண்ணி எல்லாருடைய வாக்குகளையும் உறுதி பண்ணணும். எக்ஸ்ட்ரா சேர்த்தவங்கள இல்லை இறந்தவர்களை நீக்கணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகள் இந்த குறுகிய காலத்துல எவ்வளவு அவசர கதியில் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். முக்கியமா அரசியல் கட்சிகளோட தலையீடு இந்த வாக்காளர்கள் சீர்திருத்தத்துல ரொம்பவுமே அதிகமா இருக்கு. முக்கியமா ஆளுங்கட்சியோட தலையீடுமே ரொம்ப அதிகமா இருக்கு. பூத் லெவல் ஆபீசர் செய்ய வேண்டிய வேலையை பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளும் இன்னொரு பக்கம் திமுகவை நோக்கியும் விமர்சனங்களா வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வரைவு இது இவ்வளவு அவசரமா ஏன் கொண்டு வரணும்? ஏன்னா சமீபத்துல பீகார்ல நடந்த அந்த எஸ்ஐஆர்லயே பல மோசடிகள், பல முறைகேடுகள், பல விஷயங்களை ராகுல் காந்தி அவர்களும் கோடிட்டு காட்டியிருந்தார். இப்ப தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எஸ்ஐஆரை இவ்வளவு அவசர கதியாக இங்க நடக்கிறத எதிர்க்கிறோம். இதை மக்கள் கிட்ட நாங்க கொண்டு போய் விழிப்புணர்வு பண்றோம், மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூத் லெவல்ல இவங்க போட்டிருந்த ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் மக்கள்கிட்ட போயிட்டு பேசுறாங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, இல்ல உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல ஏதாவது ஆபீசர்ஸ் என்ன சொன்னாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்களா, இந்த மாதிரியான அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை விழிப்புணர்வா கொண்டு போய் வீடு வீடா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அதை தாண்டி இப்போ ஒரு ஆர்ப்பாட்டமா தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. திமுக கூட பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு சில அவங்க கூட்டணி கட்சிகளை மட்டும் வச்சு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டத்துல நாங்களும் கலந்துக்கிட்டோம் அப்படின்றது வேடிக்கையான ஒரு விஷயம். ஸோ அங்க கலந்துக்கிட்டு எங்களுடைய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் பல விஷயங்களை திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டத்திலையும் வச்சோம். தேர்தல் ஆணையத்துக்கும் பரிந்துரையா கொடுத்துருந்தோம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எஸ்ஐஆர் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை. பட் ஆனா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல 4 மாசத்துல நம்ம சட்டமன்ற பொது தேர்தலை வச்சுக்கிட்டு இப்போ இவ்வளவு அவசர கதியில பலரும் நீக்கிறது, சேர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பல மக்கள் மத்தியில பல குழப்பங்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே அரசியல் கட்சிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால தேர்தல் மேலேயே ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு சார் மக்களை நம்மளால பார்க்க முடியுது. 70ல இருந்து 75% வாக்கு பதிவானாலே பெரிய விஷயமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப 25% பேர் இந்த தேர்தல் முறை மேலேயே நம்பிக்கை இல்லாம, அதாவது ஜனநாயகத்தின் முறை மேலேயே நம்பிக்கை இல்லாம ஒரு மனநிலைக்கு போறதுக்கான முக்கியமான காரணமா நம்ம இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினால நடத்தப்படக்கூடிய சில 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 விஷயங்களே மக்களுக்கு அந்த மாதிரி அடிப்படையில போய் அவங்க மனதுல ஆழமா பதியுது. ஸோ தேர்தல் அன்னைக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் ஓட்டு போடாம இருக்கக்கூடாது. எனக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கல, எனக்கு எந்த அரசியல் கட்சியும் பிடிக்கல, எனக்கு அரசியலே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நோட்டான ஒரு ஆப்ஷனை கொண்டு அந்த இடத்துல வாக்காளரை வாக்குச்சாவடி வரைக்கும் எடுத்துட்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில எடுத்திருந்தாங்க. 100% வாக்குப்பதிவு அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் ஆணையத்துடைய ஒரு முழக்கமா இருக்கும். ஆனா அது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல சாத்தியப்படும். எல்லோரும் வாக்களிக்கணும். ஜனநாயகத்துல நம்ம ஜனநாயகம்னு பேசுற அடிப்படையே தேர்தல் அடிப்படையை வச்சுதான். மக்களாட்சி அப்படின்றத அடிப்படையா நம்ம பேசுறதே அடிப்படை தேர்தலை வச்சுதான். இந்த தேர்தலுக்கு வாக்குரிமை உள்ள 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்குரிமை பெற்று அந்த வாக்குரிமையை ஜனநாயக கடமையை தேர்தல் அன்னைக்கு செலுத்தணும் அப்படின்றதுதான் அடிப்படை. இந்த இடத்துல இந்த மக்களை எப்படி கொண்டு அந்த வாக்கை செலுத்த வைக்கிறது அப்படின்றத தாண்டி அந்த மக்களுக்கு வாக்கு இருக்கா இல்லையான்றத முதல்ல நம்ம உறுதிப்படுத்துறதே இங்க அடிப்படையிலேயே பெரிய பிரச்சனையா இருக்கு. முக்கியமா 2002, 2005 நடந்த எஸ்ஐஆர்ல வாக்கு இருந்தவர்கள் அங்க இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இப்போ இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றது, அதுல ஏதாவது நடக்குதா, இல்ல என்ன ப்ரூஃப்ஸ் இருந்தது, அப்ப எங்க இருந்தாங்க,
இருந்தாங்களா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. பலரும் வந்து இதுல கிளாரிட்டி கொடுத்திருந்தாலும் அடிப்படையில பல குழப்பங்களை நோக்கி தான் இது வந்து போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த ஃபார்ம்ஸை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பிஎல்ஓஸ் தரப்புல இருந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்களுக்கு தான் அந்த ஃபார்ம்ஸ் வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு கணக்கையும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாச்சு, கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்குள்ளார இவ்வளவு பேரை வந்து மக்களை வந்து அணுகியாச்சா, இதுல ஏன்னா வேலை செய்யக்கூடிய பிஎல்ஓஸ் எல்லாருமே வந்து பர்மனண்டா ஏதோ தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் வேலை செய்யறவங்க கிடையாது. அரசு பணியில ஆசிரியர்களா இல்ல வந்து இந்த மாதிரி பூத் லெவல் ஆபீசர்ஸா முன்னாடி இருந்தவங்களை தான் தூக்கி இன்னைக்கு வந்து அவசர கதியில போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாநில அரசு உங்களுடன் ஸ்டாலின், எல்லோருடன் ஸ்டாலின், அங்க ஸ்டாலின், இங்க ஸ்டாலின் பல திட்டங்களை போட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களையும் போட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இதுவும் வந்து இப்ப சேர்ந்து தேர்தலுக்கு முன்னாடி பல குளறுபடிகளை ஏற்படுத்தி மக்கள் வந்து கடைசி நேரத்துல சிரமத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஜனநாயகம், ஜனநாயகத்தின் அடிப்படை தேர்தல் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை உறுதி பண்ணணும் அப்படின்றத தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக வெற்றிக் கழகம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே கேட்டு கோர்ட்டுக்கு போனதும் வந்து வேலைக்காகல. ஸோ எஸ்ஐஆர் தொடங்கி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இது தொடர்ந்து போகுது அப்படின்னும் போது ஜனநாயக சக்தியான அரசியல் கட்சிகள் எல்லோருமே பாகுபாடு இல்லாம இவன் ஏன் ஓட்டு, இவன் அந்த கட்சிக்கார ஓட்டு அப்படின்னு பார்க்காம எல்லோருக்குமான வாக்குரிமையை உறுதி செய்யறதுக்கு ஒரு அரசியல் கட்சியை இங்க வந்து முனைப்பு காட்டணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இந்த காணொலி மூலமா பதிவு பண்ணிக்கிறேன். இந்த காணொலியுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.